இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, இங்க எதுவுமே காரணம் இல்லாம நடக்காதுமா. நல்லா யோசிச்சு பார்த்தா நம்ம எங்கேயாவது தப்பு பண்ணிருப்போம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணிட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா. அது என்னமோ உண்மைதான் ஜோசியரே. இப்பெல்லாம் இது வீடு வீடு மாதிரியே இல்ல. யார் யாரோ வராங்க, யார் யாரோ இருக்காங்க. அதுங்க ராசிதான் எங்களை பிடிச்ச ஆட்டுதோன்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு நீங்க குலதெய்வத்துக்கு வச்சிருந்த குறையா கூட இருக்கலாமா. அதுக்கு பரிகாரம் இருக்கா? என்ன பிரச்சனைன்னு சரியா தெரிஞ்சாதான் பரிகாரம் சொல்ல முடியும். எதுக்கும் நீங்க உங்க குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போய் சேவலை அறுத்து ஒரு பொங்கல் வச்சுட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் ஏதாவது தப்பு நடந்தா அது என்னன்னு பார்த்து பரிகாரம் செஞ்சிடலாம். ஜோசியரே, ஆதிக்கும் மித்ராவுக்கும் அடுத்த மாசம் கல்யாணம் வச்சுக்கலான்னு சொன்னீங்களே, அதுக்கு ஏதாச்சும் கல்யாண தடை இருக்கா? இல்ல ஏதாச்சும் பரிகாரம் பண்ணணும்னா பார்த்து சொல்லுங்க. பாவம், 2 பேரும் கல்யாணம் முடிஞ்சாதான் அமெரிக்கா போகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா மீனா, முதல்ல இவங்க கல்யாணத்தை முடிச்சு நல்லபடியா அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சிடணும். அப்பதான் அவங்களும் நிம்மதியா இருப்பாங்க, நாமளும் நிம்மதியா இருக்கலாம். பாத்தரலாமா? அந்த ஜாதக நோட்டை கொடுங்க. இந்தாங்க. வேண்டாம். என்ன ஆதி, எதுக்கு இப்ப ஜாதகம் பார்க்க வேண்டாம்னு சொல்றீங்க? நான் ஜாதகம் பார்க்க வேண்டாம்னு சொல்லல, இந்த கல்யாணமே வேண்டாம் தான் சொல்றேன். ஆதி, என்ன பேசிட்டு இருக்கீங்க? தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நான் நல்லா யோசிச்சு தெளிவா தான் சொல்றேன். எனக்கு இப்ப இந்த கல்யாணம் வேண்டாம். என்ன ஆதி, இவ்வளவு அசால்ட்டா கல்யாணம் வேணான்னு சொல்றீங்க? அப்போ உங்களை நம்பி இத்தனை வருஷமா காத்துட்டு இருக்காளே ஒருத்தி, அவளுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? யார் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். கொஞ்ச நாளாவே எனக்குள்ள ஏதோ டிஸ்டர்பாவே இருந்துட்டு இருக்க. அது என்ன ஏதுன்னு எனக்கே புரியல. எனக்கே தெரியாம என் மனசு ஏதோ ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டே இருக்கு. இப்ப நான் ஒரு மைண்ட் செட்டோட மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா எங்களால சந்தோஷமா இருக்க முடியாது. பிளீஸ், நான் கொஞ்சம் நார்மல் ஆகணும். அது வரைக்கும் இந்த கல்யாண பேச்சை எடுக்க வேண்டாம். சாரி மித்ரா.